ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்டட் இண்டக்ஷன் மோட்டாரில் வந்து எப்படி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு நார்மலாக ஒரு இண்டக்ஷன் மோட்டர் இருக்குது அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, டெல்டா கனெக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு 6 லீடு வரும். இது நார்மலாக நமக்கு தெரியும். இந்த ஸ்பெஷல் மோட்டரை பார்த்திங்கன்னா மொத்தம் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வந்து 2 வைண்டிங், அப்போ 3 ஃபேஸுக்கும் 6 வைண்டிங் வரும். மொத்தம் 12 லீடு வரும். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ அண்ட் ஹை வோல்டேஜ் 9 லீட் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹை வோல்டேஜ் ஸ்டார் கனெக்டட் ஆர் ஒய் கனெக்டட் இண்டக்ஷன் மோட்டருடைய கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். இதான் வந்து இது ஹை வோல்டேஜ் ஸ்டார் கனெக்டட் இண்டக்ஷன் மோட்டருடைய டெர்மினல் பாக்ஸு. மொத்தம் 9 டெர்மினல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தம் வந்து என்ன முன்னாடி சொன்ன மாதிரி மொத்தம் பாருங்கள் 2, 4, 6 வைண்டிங்ஸ் இருக்குது. இந்த 6 வைண்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், சிம்பிளாக ஃபஸ்ட் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து L1 L2 L3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து L1 வந்து 1லையும் L2 வந்து 2லையும் L3 வந்து 3லையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்சைட்லேருந்தே வந்து இது வந்து லூப் பண்ணியிருப்பாங்க. இன்சைட்லேருந்து இது எல்லாம் வந்து லூப்பாக வந்திருக்கும். இல்லை பெருவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒன்றுனா நீங்கள் L1க்கு, அப்படி இல்லை இப்போ வந்து L1 L2லாம் மென்ஷன் பண்ணாமல் 1, 2, 3 இருக்குன்னா அதை நீங்கள் வந்து இன்கமிங் சப்ளை கொடுத்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2 வைண்டிங் இடையே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 1 and 4, செகண்ட் வைண்டிங் இந்த வைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 2 and 5, தேர்ட் வைண்டிங்கில் 3 and 6. சென்ட்ரலில் இருக்கக்கூடியது வந்து ஸ்டார் கனெக்டட் வைண்டிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10, இது 11, ஒன் பாயிண்ட் வந்து 11, அனதர் பாயிண்ட் வந்து 8. இந்த வைண்டிங்கில் வந்து 9, இது 12. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எதை வந்து டைட் டுகெதர் 4, 7, 4, 7 லூப் பண்ணிடணும். 5, 8, 5, 8 லூப் பண்ணிடணும். 6, 9, 6, 9ஐயும் லூப் பண்ணிடணும். இதில் சில இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் T அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது T1, T2, T3, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து T4, T7, T5, T8, T6, T9 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது L1க்கு பதிலாக T1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எப்படி பண்ணாலும் நீங்கள் வந்து நம்பரை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஸ்டார் கனெக்ஷன். இப்போது இதில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து இதில் வந்து பாருங்கள் நான் ஈஸியாக வந்து ஏபிசின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த காயில் நான் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். A, B, C. இது வந்து ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங்கை வந்து DEFன்னு பாருங்கள். இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். தனித்தனி வைண்டிங்கை ஏபிசின்னு போட்டிருக்கேன். இதில் வந்து 1, 4, 2, 5, 3, 6 ஸ்டார் கனெக்டர் வைண்டிங்கில் 7, 8, 9 பாருங்களேன். இந்த ஸ்டார் கனெக்டர் வைண்டிங்கில் இந்த லீடு 7, இந்த லீடு 8, இந்த பாயிண்ட் 8, இந்த பாயிண்ட் 9. ஓகேங்களா? மேக்ஸிமம் அது வந்து நீங்கள் கன்வெர்ட்டி செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்வெர்ட்டி செக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து கன்வெர்ட்டி செக் பண்ணுறப்ப நமக்கு எப்போவுமே வந்து 0.5லேருந்து ஒரு 1 ohm 1.1 1.5க்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கன்வெர்ட்டி பண்ணுறேன். இப்போ வந்து 1 and 4ன்றது பாருங்கள், 1 and 4ன்றது ஒரே ஒரு வைண்டிங்கு. இல்லை நம்ம கன்வெர்ட்டியில் செக் பண்ணோம் அப்படின்னா வந்து பீப் சவுண்ட் வரும்ல. கன்வெர்ட்டி செக் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஓம் கிடைக்குது, 1.5ன்னு போட்டிருக்கேன். 0.5 தான் கிடைக்கும். 0.5 1 ohm கிடைக்கும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த சிங்கிள் வைண்டிங்கு பூரா வந்து 0.5 ohm கிடைக்கும், இல்லாட்டா 1 ohm, இந்த மாதிரி 1 ohmக்குள்ளே தான் கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் வந்து இப்போ கன்வெர்ட்டினாலே உங்களுக்கு 0.5 அந்த 1 அதுக்குள்ளே தான் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஓமீட்டரை வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிங்கிள் வைண்டிங்காக இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு 13 ohms ஒரு ஓமீட்டரை வச்சு நீங்கள் ஒவ்வொரு வைண்டிங்கை செக் பண்ணுறீங்க. இப்போது ஓமீட்டரை வச்சு 1க்கு 4க்கு செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும், ஒரு 13 ohms கிடைக்கும். இப்போ இண்டிவிஜுவலாக இது 3 வைண்டிங் நீங்கள் செக் பண்ணலாம், ஒரு 13 கிடைக்கும். கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 13.5, 2 இந்த மாதிரி கிடைக்கலாம், பிரச்சனை கிடையாது. அப்போ கான்ஸ்டன்ட் வந்து 13 ohms. இப்போ 7க்கு 8க்கு நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ohms கிடைக்கும், 26 ohms கிடைக்கும். ஏன்னா இந்த சப்ளை இது வழியே போயிட்டு இது வழி தான் உங்களுக்கு கன்வெர்ட் கிடைக்குது. அப்படின்றப்ப அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து 7 to 8, 8 to 9, 9 to 7 இதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய வைண்டிங்கை நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீடெல்லாம் வந்து பெருள் இருக்குது. ஓகே, இந்த லீடெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகி எல்லாமே ஒரு எத்தனை வைண்டிங், ஒரு 9 லீடாக இருக்குது. 9 லீடு, ஒவ்வொரு வைண்டிங்கு 2 வைண்டிங்கு, 2, 4, 6, இதில் வந்து 7, 8, 9 லீடாக இருக்குது அப்படின்னா சமயத்தில் நீங்கள் பெருள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதில் பாருங்கள்
4 7 நீங்கள் லூப் பண்ணிக்கலாம், 5 8 6 9 லூப் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இது வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ இப்போ 4க்கும் 1க்கும் செக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 13 ஓம் கிடைக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி 5க்கும் 2க்கும் பண்ணினா ஒரு 13 ஓம் கிடைக்கும். இப்போ 3க்கும் 6க்கும் பண்ணினா ஒரு 13 ஓம் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார் கனெக்ஷனே செக் பண்ணணும்ல, எது ஸ்டார்ன்றது நமக்கு தெரியாதுல்ல. பெருவில் இருந்தாலுமே ஒரு டைம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படின்றப்போ 9க்கும் 7க்கும் நீங்கள் வச்சு ஓம் மீட்டரை செக் பண்ணி அப்படின்னா இதில் எவ்வளோ ஓம்ஸ் கிடைச்சோ இதில் வந்து ஒரு 13 ஓம்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலாக இதில் வந்து 26 ஓம்ஸ் கிடைக்கும். 9க்கும் பாருங்கள், இப்போ நான் இதில் சொன்னால் உங்களுக்கு புரியும். 7க்கும் 8க்கும் பார்த்தீங்கன்னா 26 ஓம், 8க்கும் 9க்கும் பார்த்தீங்கன்னா 26 ஓம், 9 to 7 பார்த்தீங்கன்னா 26 ஓம். அப்போ ஈஸியாக நீங்கள் ஸ்டார் கனெக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அதில் பெருள் மென்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பெருளில் இருக்கக்கூடிய மென்ஷன் இந்த ஸ்டார் கனெக்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சி எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லூப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லூப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைண்டிங்கில் வந்து 2 வைண்டிங் வந்து ஸ்டார் கனெக்ஷன் சீரியஸாக கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து ஹை வோல்டேஜ் ஸ்டார் கனெக்டட் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்லுவாங்க. அதை இப்போது ஒரு நியூட்ரலுக்கும் ஒரு ஃபேஸ் லைனுக்குள்ள வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வோல்டேஜ் 277 வோல்ட் இருக்கும். இப்போ 2 வைண்டிங் வந்து சீரியஸாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வைண்டிங்கில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ்ன்றது 138 வோல்ட் 138 வோல்ட் ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணினா 277 வோல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நீங்கள் மெக்கர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டாவே இந்த வந்து நம்ம வந்து வைண்டிங் இன்சுலேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த லீடெல்லாம் கனெக்ட் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஓம் மீட்டரை வச்சு நீங்கள் செக் பண்ணணும். ஓம்ஸ் எல்லாம் வந்து எல்லா 3 வைண்டிங்கு இந்த ஏபிசிக்கு 3க்கு ஈக்குவலாக இருக்கா, ஸ்டார் கனெக்டட் வைண்டிங்கில் வந்து இந்த வைண்டிங்கோட டபுளாக வருதா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கோர் டு கோரை வந்து நீங்கள் வந்து மெக்கரிங் பண்ணணும். பாருங்கள், இப்போ கோர் டு கோர் அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணியாச்சா. இப்போ L1 to L2, L1 L2 L2 L3 L3 L1 அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர் டு கோரை வந்து நீங்கள் வந்து மெக்கரிங் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன், ஜிகாவில் வந்தது நான் போட்டிருக்கேன் ரீடிங்கு. இப்போ அதே மாதிரி இப்போ அவுட்டர் சைடில் உள்ள வைண்டிங்கை நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங்லேயும் இந்த ஸ்டார் கனெக்ஷன் வைண்டிங்கோட இந்த இண்டிவிஜுவல் வைண்டிங் இருக்குல்ல அவுட்டரில் அந்த வைண்டிங் ஷார்ட் ஆகிருக்கா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வைண்டிங்கை நீங்கள் ரெஃபரன்ஸாக 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டார் வைண்டிங்கில் 7, 2வது வைண்டிங் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஸ்டார் வைண்டிங்கில் 7, 3வது வைண்டிங்கில் 7, 3 to 7. இல்லை நீங்கள் 7 தான் பார்க்கணுமா, இல்லை 8 பார்க்கக்கூடாது, 9 பார்க்கக்கூடாதா, ஸ்டார் கனெக்ஷனில் ஏதாவது ஒரு வைண்டிங்கில் வித் அவுட்டர் வைண்டிங்கோட நீங்கள் மெக்கரிங் கோர் டு கோர் செக் பண்ணேன். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 to 2 to 3 to 1 போட்டேன். 2வது ஸ்டார் 1 to 7, 2 to 7, 3 to 7. இதில் வந்து 7 தான் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் 8 டெர்மினலில் கூட 1 வந்து 8ல் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 கூட 8ல் கனெக்ட் பண்ணிக்கலாம், 3 8ல் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 9ல் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நீங்கள் அதே மாதிரி இப்போ கோர் டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 1 to ஃப்ரேம், 2 to ஃப்ரேம், 3 to ஃப்ரேம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டார் கனெக்ஷனில் கோர் டு கோர் பார்க்கக்கூடாது. இந்த ஸ்டார் கனெக்ஷன் பொறுத்தளவில் இதெல்லாம் வந்து நீங்கள் கோர் டு கோர் பார்த்தீங்க அப்படின்னா கிலோ ஓமில் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் வந்து இப்படி பார்க்கக்கூடாது நீங்கள். அதனால் வந்து இந்த கோர் டு கோர் வந்து மெக்கரிங் வந்து நீங்கள் இந்த ஸ்டார் கனெக்ஷனில் பண்ணக்கூடாது. அப்போ கிரவுண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த இது வந்து ஆப்ஷன் தான். 7 to ஃப்ரேம், 8 to ஃப்ரேம், 9 to ஃப்ரேம். மேக்ஸிமம் நீங்கள் 3 இது எடுத்தால் போதுமானது. ஓகேங்களா? வரக்கூடிய இப்போ நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய மெக்கரில் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய வந்து 500 வோல்ட்டாக இருக்கும், 1000 வோல்ட்டாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து 500 வோல்ட்டு கொடுத்தாலே போதுமானது. இப்போ நான் 500 வோல்ட்டு கொடுத்து தான் உங்களுக்கு இந்த ரீடிங்கெல்லாம் வந்து ஜிகாவில் வந்திருக்கு பாருங்கள், வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு டவுட்டு கேட்கலாம். இப்போ இந்த வந்து இது பெருள் எதுவுமே இல்லை, அப்போ தான் நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம கன்வெர்ட்டிலாம் செக் பண்ணிடுவோம். ஆனால் வந்து எது 4 எது 7 இந்த மாதிரிலாம் நம்ம கன்ஃபியூஷன் ஆகுமே, எது 1 எது 4 இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரலாம். ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வைண்டிங்க்கு வந்து 6 to 12 வோல்ட் கொடுப்பாங்க. 12 வோல்ட் கொடுத்து ஒரு கால்வனாமீட்டருடைய டிஃப்ளெக்ஷன் அதாவது மூவ்மெண்ட் வச்சு இந்த மூவ்மெண்ட் வந்து பாசிட்டிவில் போச்சுன்னா அதை வந்து 1 மென்ஷன் பண்ணிக்குவாங்க, நெகட்டிவில் போச்சுன்னா 4 மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நமக்கு வந்து அந்த கால்வனாமீட்டர் கிடையாது நம்மக்கிட்ட. அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம வீடியோலாம் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடிஞ்ச சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த ஒரு வீடியோவை நம்ம எப்படி வந்து இந்த லீடை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுன்றத ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.